ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் பாருங்கள், வெறும் இந்த மாதிரி பிளாக்காக இல்லை இந்த மாதிரி தான் காமிக்கும். ஆனால் எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம வீடியோவில் போகலாம். எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பேக்ரவுண்டில் நான் இப்போ பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். நான் நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்மளுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்டில் வரணும், ஹோம் ஸ்க்ரீனில் வரணும். அது எல்லாருக்குமே ஆசை. அது நார்மல் வாட்ஸ்அப்பில் ஆகாது, ஆனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் யூஸ் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யோ வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யோ வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய நார்மல் வாட்ஸ்அப்பில் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கிறது, செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுடைய சேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சேட்ஸில் பேக்கப் சேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேட் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். பேக்கப்னால் இது எல்லாமே இந்த யாரார் கூட நம்ம சேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யோ வாட்ஸ்அப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த நார்மல் வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுட்டு நார்மல் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யோ வாட்ஸ்அப்பில் போங்க. யோ வாட்ஸ்அப்பில் போனோடனே நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா தானாகவே வாட்ஸ்அப் தரப்புலேருந்து நீங்கள் சேட்டை இதுக்கு சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேவ் ஆகிடும். இப்போ நான் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன், பட் இதில் நான் இன்னும் சேவ் பண்ணல. இனிமேல் நான் சேவ் பண்ணிவிடும். இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த தம்ப்நெயில் அதாவது எந்த இமேஜ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இப்போது மேலே இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதாவது யோ மோட்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் யூனிவர்சல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இதில் தான் இருக்கும். இதில் கிளிக் பண்ணி இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் கலர்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் நிறைய இருக்கும். இதில் எது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட், ஓகேங்களா? பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும், அதாவது செகண்ட் இருக்கும். 1.1ல் செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோ அப்படின்ட்டு தேர்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் விட்ருங்க, தேர்டை கிளிக் பண்ணுங்கள். தேர்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியாவோட ஃபோட்டோ வைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவோட ஃபோட்டோ இப்போ நான் உங்களுக்காக வச்சு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன், செட் கொடுக்குறேன். செட் கொடுத்தோடனே வால்பேப்பர் செட் அப்படின்ட்டு வருது. நெக்ஸ்ட் இப்போ நான் பேக் வரேன். பேக் உடனே பாருங்கள், இப்போ வால்பேப்பர் செட் ஆகிட்ருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹெச்டி ஃபோட்டோஸ் வச்சா இன்னும் பக்காவாக காமிக்கும். இது நார்மல், அதாவது ஒரு சின்ன ஒரு ரெசல்யூஷன் ஃபோட்டோ தான், அதனால் இவ்வளோ டம்மியாக காமிக்குது. நீங்கள் ஹை குவாலிட்டியாக ஹெச்டியாக ஒரு 1080pயில் ஒரு ஹெச்டி ஃபோட்டோ வைங்க, நல்லா சப்போர்ட் ஆகும். ஃப்ரேம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.